ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் ஒன்று ஷேர் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் எப்பயுமே செல்ஃபாக தான் இண்டிவிஜுவலாக தான் எல்லா டாக்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ எங்களால் முடிஞ்சது கர்ட் ரைஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். கர்ட் ரைஸ் எங்கள் வீட்டில் இருக்குது. ரைஸ் பேக் மூட்டை அரிசி அது நாங்கள் க்ராசரி ஷாப் வச்சுருக்கனால எப்பயுமே மந்த்லி அந்த அரிசி ஒரு மூட்டை அரிசியை எடுத்துடுவோம். இவங்களுக்காக நாங்கள் வச்சுருவோம். கர்டு பக்கத்தில் எங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் வாங்குறப்போ அந்த கர்ட் நாங்கள் எப்பயுமே டெய்லி ஒரு கர்ட் வச்சுருப்போம். எங்களால் நான்வெஜ்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் கர்டு தான். இப்போது எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க எந்த டாக்ஸ்க்குமே சொல்லி வச்ச மாதிரி கர்ட் ரைஸ் சாப்பிடவே இல்லை. சரி, வெயிலுக்கு தானே நல்லாயிருக்கும், சாப்பிடுவாங்க. நானும் யோசிப்பேன், டெய்லி கர்ட் ரைஸே வச்சா எப்படி சாப்பிடும்? அந்த கர்ட் ரைஸில் ஹெல்த்து விட்டமினோ இல்லை ப்ரோட்டீனோ எதுவுமே கிடையாது. ஆனால் எங்களால் என்ன முடியுமோ அதான் நாங்கள் பண்ணுவோம். பாருங்கள், இந்த இடத்துல வைப்பேன். இங்கே நிறைய டாக்ஸ் இருக்கும். இந்த டாக்ஸும் சாப்பிடல. ஈவினிங் வச்ச சாப்பாடு சாப்பிட்டாங்க, பட் சாப்பிடல. இது எங்கள் காம்பவுண்டில் ஒரு டாக் இருக்கும், அவனும் சாப்பிடல. இப்படி எல்லாமே கர்ட் ரைஸ் தான். டெய்லி பால் ரைஸ், மில்க் ரைஸ் இல்லைனா கீ ரைஸ் இப்படி தான் போட்டுட்ருந்தேன். எங்கள் வீட்டில் குட்டி போட்டிருக்கு. ஃப்ரீ அடாப்ஷன் அவைலபிள். நீங்கள் வேணும்னா அடாப்ட் பண்ணிக்கோங்க ட்ரிச்சியில். ஸோ எப்படி நான் எல்லா டைமும் டொனேஷன் நான் கேட்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு அண்ணா இதை இன்றைக்கி மார்னிங் டொனேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப். இவங்க பண்ண ஹெல்ப்பில் தான் நான் பெடிகிரி இந்த கிரேவி வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி இவங்க எல்லாருமே ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. ஸோ தேங்க்யூ. நான் ஏன் டொனேஷன் கேட்குறது இல்லைன்னா, எல்லா டைமும் டொனேஷன் கேட்டால் எப்படி, அதனால தான் நாங்கள் ஓனாகவே பண்ணுறோம். டொனேட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா எங்களால் கர்டை தவிர எதுவும் கொடுக்க முடியாது. கிரேவி பேக் இருந்தால் நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா பெடிகிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் மணியாக டொனேட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ப்ராடக்டாக டொனேட் பண்ணலாம். கான்ட்ரிபியூட் பண்ணுனா 50 ருபீஸ்லேருந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக்காகவே டொனேட் பண்ணலாம். நீங்கள் எல்லாம் பண்ணால் இத்தனை டாக்ஸ்க்கு ஃபீட் பண்ண முடியும். நாங்கள் ஃபீட் பண்ணுறது எங்களால் கர்டு மட்டும்தான் முடியும். சிக்கனோ மட்டனோ பக்கத்துலலாம் வாங்கி தர அளவுக்கு எங்கள் வீட்டிலேருந்து அதெல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸு.